குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம், என்னோட கணக்குப்படி 10 வருடம் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும் என்னோட கணக்குப்படி. உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை நடந்தாலும் சரி 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும். ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டம், பெருசாக உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. நல்லது தான் நடக்குமே தவிர கெடுபலன்கள் அதிகமாக நடக்காது. படிக்கிற காலகட்டம், படிப்பு முடிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம், இது மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் 7ஆம் இடத்துல வர்றது நேரடியான பார்வை உங்கள் ராசிக்கு படுது. படிப்பு ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி வாய்ப்புகள். இப்போ தான் நீங்கள் ஒரு படிப்புக்காக முயற்சி பண்ணணும். உங்களுடைய மனசில் என்ன ஆசைகள் இருக்கோ படிப்பு ரீதியாக அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தசா புத்தி பாதிப்புகள், அதாவது தசை சரியில்லை, இப்போ சூரிய தசையை ஒரு சில பேருக்கு நடக்கலாம், அப்படி இல்லை சந்திர தசையும் நடக்கலாம். இது மாதிரியான காலகட்டங்களில் சுக்கிர தசையோட முடிவு பகுதியில் இருக்கலாம். இது மாதிரியான காலகட்டங்களில் அவயோக தசைகளுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் மனசஞ்சலங்களை கொடுக்குமே தவிர, ஏன்னா குருடைய பார்வை ஒன்றே போதும். குரு பார்வை கோடி பாவ தோஷ நிவர்த்தி. என்ன மாதிரியான தோஷம் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான கெடுபலங்கள் இருந்தாலும் சரி, தசாபுத்தி ரீதியாக இப்போ கிளியர் ஆகும். 21 வயசுக்கு மேலே 26 வயசு வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு, அதாவது சந்திர தசையில் என்னோட கணக்கு படி பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 5 வருடம், அதாவது சென்ட்ரல் பகுதியிலேருந்து 5 வருடம் சனி புத்தியிலிருந்து பின்னாடி இருக்கிறீங்களா, இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், அபரிவிதமான வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கேருந்தே ஏதாவது ஒரு வேலை தேடுறீங்க, புதுசாக வேலை தேடுறீங்க, ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, இந்த வேலை பிடிக்கல இன்னொரு வேலை தேடுறீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். இப்போ முயற்சி பண்ணலாம், வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு சில பேர் தொழில் தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த தொழில் கூட பார்ட் டைம் ஜாப்பா, அப்படி இல்லை சைடு பிஸ்னஸாக ஒரு சில பேர் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு வந்தாலும் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். முதலீடுகள் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, 23, 24, 25 ஒரு சில பேர் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணம் ரீதியாக ஏற்றங்கள் உண்டு. 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் செவ்வாதசை. செவ்வாதசையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். குரு பார்வை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை, அப்படி இல்லை குருவுடைய பார்வையில் செவ்வாய் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும், அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். திருமணம் நடக்கலை இது வரைக்கும், 26 வயசுலேருந்து 30, 31, 32 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலை, இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடந்து பிரச்சனைகள் இருக்கா, சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும், அவங்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. திருமணம் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 30, 31 ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, திருமணத்தை கொடுத்துரும். 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்களாலும் அதுக்கும் நடக்கும். தொழில் செய்ய முயற்சி பண்ணுறீங்களா, செவ்வாதசையில் தொழில் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஒரு வேலையை மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த டைமில் வேலையை மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல்
கவர்மெண்ட் ஜாபுக்காக ஒரு சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எக்ஸாமெல்லாம் எழுதிட்டு ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நல்ல ஒரு செய்தி வரும் உங்களுக்கு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் சார்ந்து கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா கடன் அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நோய் உடல்நிலை தொந்தரவுகள் எது இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. என்னோட கணக்குப்படி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் வயசுக்கு இப்போ ராகு தசை நடக்குதா, நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, குரு 7ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுவோட நட்சத்திரம் பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வையாக ராகுவோட நட்சத்திரத்தை சுவாதி நட்சத்திரம் லாபஸ்தானத்தை பார்க்கறது, இது எல்லாமே குரு ராகு கனெக்ஷன் ஆகிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ராகுவினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ராகு கேது தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள் எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி. நீங்கள் வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை மாற்றலாம். ஒரு தொழில் சேர்த்து செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தொழில் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் குருவுடைய பார்வை இருக்கு இல்லையா, உங்களை எந்திரிச்சு ஓட வைக்கும், ஒரு சிலதுக்காக முயற்சி பண்ண வைக்கும். அந்த முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த ஒரு வருடத்தை நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்கள் 7.5 சனி முடிவான பிறகு, 7.5 சனி முடிஞ்ச பிறகு 6ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தார். மறைமுக எதிர்ப்பு, எவ்வளோ பேர் உங்களை கேவலமாக நினச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாமே. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. 7.5 சனியில் நீங்கள் படாத பாடுபட்டீங்க. அதன் பிறகும் நிறைய பேர் உங்களை வந்து ஏளனமாக பேசியிருப்பாங்க. இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம், இப்போ எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு. தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாமே. நீங்கள் தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். அத்தனை முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 51 வயசுல இருந்து 67 வயசு வரைக்கும் குருதசை சொல்லவே தேவையில்லை. ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை அருமையாக கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் வந்தால் கூட நிறைய கஷ்டமாக கொடுத்துருக்கு இல்லையா. அதாவது உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கும். எதை செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியல, எதை செஞ்சாலும் தடைகளாக இருக்குது. அது மாதிரியான கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கும். தொழில் செய்கிறீங்களா, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. முயற்சி பண்ணிங்கனாக்கா இப்போ தொழிலில் வெற்றி. வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் வந்து முன்னேற்றமே இல்லாமல், ப்ரொமோஷன் இல்லாமல் தடையாக இருக்கா, இப்போ முயற்சி பண்ணி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்களாவே எல்லாமே வெற்றி வாய்ப்புகள். உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எதிரிகள் தொல்லை இருக்காது. இது வரைக்கும் நிறைய மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எதிரிகள், சொந்த பந்தங்கள் நிறைய பேர் உங்களை வந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க. எல்லாமே திரும்பி பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 67 வயசுல இருந்து 86 வயசு வரைக்கும் சனி தசை 19 வருடங்கள். இந்த ராசிக்கு சனி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அர்த்தாஷ்டம சனியாக வரார். இந்த அர்த்தாஷ்டம சனி ராகு தசையிலும் சரி, குரு தசையிலும் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு பொருள் இழப்பு, பண இழப்பு, இதெல்லாம் கொஞ்சம் உசாராந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது சனி தசையில். ஏன்னா உடல்நிலை தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், மறைமுக எதிர்ப்பு, அதில் அது நோய் நொடி பிரச்சனை, மருத்துவ செலவுகள் எல்லாமே கொடுத்துருக்கும். இப்போ எல்லாமே கிளியர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்காது, உடல்நிலை தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகுது. மருத்துவ செலவுகள் குறையும். ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும். அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக லாபத்தை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. இப்போ அந்த லாபத்தை கொடுக்கும். ஒரு வீடு கட்டணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த வீடு கட்டலாம். ஏன்னா குருடைய பார்வை மட்டுமே சிறப்புன்னு சொல்லிக்கிறேன். தசாபுத்தி ரீதியாக 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக ப்ராப்ளத்தையும் கொடுக்கும். ஏன்னா தசைன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக வாங்கிக்கிங்க. இன்னொன்று, ரொம்ப கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம், பெருசாக கடன் வாங்க வேண்டாம். தொழிலில் இருக்கிறீங்களா, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேண்டாம், நார்மலாக பண்ணுங்கள். ஏற்கனவே போயிட்டுருக்கிற தொழில் அழகாக போயிட்டுருக்கட்டும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கடன் வாங்குறதோ இதெல்லாம் வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இது வந்து 86 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி. ஒரு சில பேருக்கு 94, 95 வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 75 வரைக்கும் கூட வரலாம், உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இருந்தாலும் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை ஒன்றே சிறப்பு. ராசிக்கு 7ல் இருந்தாலும், இது வரைக்கும் 6ல் இருக்கும்போது படாத பாடுபட்டீங்க. 7ல் இருக்கும்போது அந்த பார்வை அப்படிங்கிறது ராகுடைய கனெக்டாக வர்றதுனால
நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ சனி தசையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது பாதிப்பு இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டப்படுத்தினே வரும். சனி பகவான் தசையிலும் கஷ்டப்படுத்தும், குரு பகவான் தசையிலும் கஷ்டப்படுத்தும். ஆனால் இப்போது அந்த தோஷ நிவர்த்தி, ஏன்னா ராகுவோட கனெக்ட் ஆகுது இந்த குரு. ராகு தசையினால் இல்லைன்னா ராகுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது முழுமையாக சொல்லலாம், இந்த தனுசு ராசியில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வேலை ரீதியாக பாதிப்பு இருக்கோ அத்தனை பாதிப்புகளும் விலகும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 86 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. புதன் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி 10 குடையவர், தொழில் சாணாதிபதி, உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு. இது வரைக்கும் மருத்துவம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா புதன் தசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் இருந்துச்சுன்னா கடன் கொஞ்சம் கிளியர் ஆகும். மறைமுக எதிர்ப்பு, சொந்த பந்தங்கள் தேடி பேசுறது, இது வரைக்கும் சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கிளியர் ஆகும். பழைய நட்பு சேரும். பழைய சொந்தங்கள், அதாவது சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய பேர் பிரிஞ்சு 10 வருஷமாக இருக்கும். சனி தசையில் இருக்கும்போது ஒரு சில பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ அந்த புதன் தசையில் சேரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்களோ புதன் தசையில் நல்ல ஒரு பலன்களை இந்த குரு பயிற்சினால் அனுபவிக்கலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்வை மூலமா, தசாபுத்தி மூலமா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார். நன்றி.